சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. ஜெபிப்போம். பிதாவே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் என்று சொல்லி. வேதத்திலே பார்க்கும் பொழுது சீரிய நாட்டினுடைய ராஜா இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவை பிடிக்கும்படியாக அவன் பல முறை பதிவிடைகளை வைக்கிறான். ஆனால் அப்பொழுதெல்லாம் எலிசா தீர்க்கதரிசி அந்த ராஜாவுக்கு தூது அனுப்பி, உனக்கு இப்படிப்பட்ட பதிவிடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, நீ அங்கே போகாதே, அங்கே போனால் நீ அகப்பட்டு கொள்ளுவாய் என்று சொல்லி பல எச்சரிப்பு செய்திகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அப்பொழுதெல்லாம் அந்த ராஜா அவைகளை கேட்டு தப்பித்துக் கொள்வார். சீரிய நாட்டு ராஜாவுக்கு ஒரே குழப்பம், நம்மிடத்திலிருந்து அங்கே விஷயங்களை சொல்லுகிறது யார் என்று சொல்லி தன்னுடைய மந்திரி சபையை அழைத்து கேட்கும் பொழுது ஒருவன் சொல்லுகிறான், அந்த நாட்டிலே ஒரு தேவ மனிதன் உண்டு, அவர் பேர் எலிசா. நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற காரியங்களையும் அவர் அங்கே சொல்லிவிடுவார் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அந்த ராஜா எலிசா அவ்வப்போது சொல்லி அனுப்பக்கூடிய அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டு அவன் தப்பித்து கொண்டதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் என்று சொல்லி. நாம் சில நேரங்களிலே நமக்கு தெரியாமலே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளில் நாம் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு நமக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய சத்துருக்களின் சேனைகளினுடைய கைகளிலே நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மை எச்சரிக்கிற தேவன். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவைகளை கை கொள்ளுகிறதினாலே மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி, எவைகளால் அவர் எச்சரிக்கப்படுகிறார், எவைகளை கை கொள்ளுகிறதினாலே அந்த மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார் என்றால் 9ஆம் வசனத்திற்கு நேராக நாம் போவோம் என்று சொன்னார். அவர் இவனமாய் எழுதியிருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. இங்கு எதை குறித்து சொல்ல வருகிறார் என்பதை குறித்து நாம் இந்த இடத்திலே நாம் கண்டு கொள்ள முடியும். 9ஆம் வசனத்திலே 2 காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி சொல்லுகிறார், அது சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது என்று சொல்லி. 2வது சொல்றார், கர்த்தருடைய நியாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நியாயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதாம், உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கர்த்தருடைய நியாயத்தையும் குறித்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்க வேண்டும், கர்த்தருடைய நியாயங்கள் நமக்கு முன்பாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறவங்க கர்த்தருடைய நியாயத்தை கை கொள்ளுவாங்க. கர்த்தருடைய நியாயம் எப்படிப்பட்டதுன்னா, அது உண்மையுள்ளது, அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தருடைய நியாயமும் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது, அந்த கர்த்தருடைய நியாயத்தை, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்களை சொல்றார். அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அப்படின்றார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும்
கர்த்தருடைய நியாயங்களும் நமக்கு முன்பாக இருக்கும்போது அது உண்மையும் அது நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் நம்மை எச்சரிக்கிறதா இருக்கிறது. நம்ம சில நேரங்களில் நம் கால்கள் சறுக்கி நாம் கீழே விழுந்து விடாதபடிக்கு எச்சரிப்பு. பாருங்கள், இப்போ வாகனத்தில் நாம் போகும் பொழுது அதில் ஃபியூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய இதிலெல்லாம் அதில் எச்சரிப்பு கொடுக்கறது, ஃபியூல் கம்மியாக இருக்கிறது என்பதை குறித்து அது காண்பிக்கிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் சீட் பெல்ட் போடலையா உடனே அது சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்கிறது, சொல்லுது சீட் பெல்ட், விஆர் யுவர் சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லுது. அதில் சில பர்சர் வச்சிருக்கிறாங்க. இப்படி பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் நம்முடைய ஆத்மாவுக்கு பாதுகாப்பு, நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, நமக்கு மிகுந்த பலனை கொடுப்பதற்காக, நாம் எச்சரிக்கப்படுவதற்காகவே இந்த வேத வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுகிறார். அதில் அது எப்படிப்பட்டதுன்னு அதுக்கப்புறம் சொல்றார் பாருங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. தேவனுடைய அந்த நியாயங்கள் விரும்பப்படத்தக்கது. அடுத்து சொல்றார், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. ஆண்டுடைய நியாயங்கள், ஆண்டுடைய வசனங்கள், இவைகள் நம்மை எச்சரிக்கிறது. இந்த வசனம் எச்சரிப்பு கொடுக்கிறது. ஜாக்கிரதையாய் நம்ம இப்படி நடக்கணும், நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இன்றைய காலகட்டங்களிலே நாம் அப்படிப்பட்ட எச்சரிப்பை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அநேகர் சொல்கிறாங்க, சாபம் விடக்கூடியவர், இப்படி வந்தால் இப்படி வரும் அப்படின்றத நம்ம வேத வசனத்தின் அடிப்படையிலே சொல்லும் பொழுது அது சாபமாக நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, அது எச்சரிப்பு. இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறது. அதாவது டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் செஞ்சால் இப்படி வரும் அப்படிவாங்க. அதுக்காக இவர் நம்ம சாப்பிட்றது இவருக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அது மாதிரி தான் தேவ வசனமும் பாருங்கள், நம்மை எச்சரிக்கிறது. சில எல்லைகளை கடக்கக்கூடாதபடிக்கு அந்த இடத்துக்குள்ளே போகாது என்று சொல்லி நம்ம எச்சரிக்கிறது. ஆகவே தான் சொல்றார், கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கிற பயத்தோடு கூட இந்த நியாயங்களை நாம் கை கொள்ளும் பொழுது 11 வசனத்தில் அவர் சொல்றாரு, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இங்க ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்த தாவீது தேவ வசனத்தினாலே எச்சரிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படினால் ஆண்டவர் பல நேரங்களில் எச்சரிப்பு கொடுக்குறே, போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 10 கட்டளைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்யாதே, இது ரெண்டையும் சார்ந்ததாக இருக்கும். செய் என்று சொல்லும் சிலது, இதை செய்யாதே என்று சொல்லி சில காரியம் செய்யும். ஆகவே தான் இங்கே அவர் சொல்லாரு, அது என்னை எச்சரிக்கிறது, செய்யும்படியாகவும் எச்சரிக்கும், இதனை செய்யணும்னு சொல்லி, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கும். இது தேவனுடைய வசனம், அது நம்மை வழி நடத்துகிறது, வழி இது என்று நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே தான் சொல்றார், கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அது எச்சரிக்கிறது மாத்திரமல்ல, அது எச்சரிக்கப்படுகிற தாவீது அடுத்து சொல்றாரு, அவைகளை கை கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு. அந்த பலன் சாதாரணமாக பலன் சொல்ல, அந்த நியாயங்களை நம்ம கை கொள்ள பழகிட்டோம்னா அதில் மிகுந்த பலன் உண்டு. மிகுந்த பலன், கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. அதாவது அவருடைய வசனங்கள் எதுவுமே பொய் கிடையாது, எந்த ஒரு காரியத்திலையும் பொய் இருக்காது. அதனால தான் அவர் சொன்னார், அந்த வசனங்கள் அந்த நியாயங்கள் உண்மை, அது நீதி. அதை நம்ம கைக்குள்ள பழகிட்டோம்னா அது கொஞ்சம் பலன் அல்ல, மிகுந்த பலனை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க ஆரம்பிக்கும். மன்னியங்கள் கற்றுக் கொடுத்தாருன்னா அந்த மன்னிப்பை நீங்கள் கொடுக்கும்போது, மற்றவங்கள மன்னிக்கும் போது அதுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் உண்டு, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உண்டு, மிகப்பெரிய ஒரு நன்மைகள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு. நீங்கள் ஆசீர்வதிச்சு பாருங்க, அதில் மிகுந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. ஏன்னு சொன்னால், நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த வீட்டில் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான் இல்லைன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கே வந்துடுமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படி நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம், நாம் ஆசீர்வதிப்போம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆள் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கே திரும்பி வந்துவிடும். அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம
அவருடைய நியாயங்களை நம்ம கை கொள்ளும் பொழுது நிச்சயமாக அதில் மிகுந்த பலன் உண்டு. நீங்கள் மிகுந்த பலனை பெறுவீர்கள். ஆகவேதான் சங்கீதக்காரன் தெளிவாக சொல்றார். அவர் அறிந்தார், அவர் உணர்ந்தார், அவர் அனுபவித்தார். அவருடைய கட்டளைகள் எல்லாம், அவருடைய நியாயங்களை எல்லாம் அவர் அனுபவித்ததுனால தான், அதெல்லாம் கை கொண்டு அதனால வந்த பலன்கள் எல்லாம் அவர் பார்த்ததுனால தான் அவர் தைரியமாக இந்த வசனத்தை, தேவ ஆவியின் நிறைவோடு கூட இந்த வசனத்தை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தை சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த 11ஆம் வசனத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு. எவைகளை? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறபடியே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய நியாயங்களை கை கொள்ளுகிறவர்கள் அவர்கள் மிகுந்த பலனை அடைவார்கள். கர்த்தருடைய அந்த நியாயங்களை அவங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அதை 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 கை கொள்ளுகிறவர்களுக்கு அது மிகுந்த பலனை தந்து அது ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கும் கூட ஆண்டுடைய வசனத்தை நீங்கள் கை கொண்டு ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்குரிய பலன் நிச்சயமாக உண்டு. உங்களுக்குரியவைகளை ஒன்றையும் ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் மிகுந்த பலன் உண்டு. அவருடைய நியாயங்களுக்கு கை கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கிறவராக இருப்பார். அந்த வசனம் உங்களை எச்சரிக்கும், உங்களை சரியான வழியில் நடத்தும். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நியாயத்தை நமக்கு முன்னிறுத்தி அந்த நியாயத்தினால் உண்டாயிருக்கிற நீதியை கை கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை